நான் இப்போ வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். யாருன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். லியோ. ஸோ இவர் தான் நம்ம தம்புடு. இங்கே பாரா, இவன் தான் லியோ. ஹீஸ் மை நெய்பர்ஸ் டாக். பட் எனக்கு வந்து என் தம்பி மாதிரி. இப்போ வந்து அவன் வந்து வீட்டில் இல்லை. ஸோ அதனால் ஒரு நாளுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்துட்ருக்கேன். போகிறான் பாருங்கள். ரொம்ப சுட்டி பையன், குட்டி பையன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஆனால் பையன் வந்து ஷிட்ஜு டாக் மாதிரி. ஆனால் வந்து ஷிட்ஜு கிடையாது. தொட்டா அவ்வளோதான், போட்டு பிடிங்கி எடுத்துருவான். என்னை ஆல்ரெடி ஒரு வாட்டி கீறியிருக்கான். இப்போ வந்து இவனை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதனால் ஏன்னா பாவம் உள்ளே வந்து ஒன் டே ஃபுல்லாக இருந்திருக்கான். ஸோ அதனால் அவனை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகல. வெளில போனேன். ஸோ கையில் ரோப் எடுத்தோடனே தலைவனுக்கு ஒரே சந்தோஷம். போகலாமா? சரி, காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரி போகலாம். இரு. பட் இப்போது டாஸ்கே இந்த கேபிள் எப்படி மாட்டுறது தான். கேபிள் குட் பாய். மாட்டிக்கூடா. ஆட இருடா, கேபிள் மாட்டுறேன். இல்லையோ வா, இங்கே வா, ஒரு நிமிஷம் ஓவரா பண்ணாத. மாட்ட விட மாட்டானே. இங்கே வா. டேய், அதாவது இவனுக்கு வந்து கேபிள் மாட்டிக்க வேணாம், ஆனால் வெளில மொட்டை போகணும். சாலா நீ யாருட? வா பாரு, வா லியோ வா. கேபிள் மாட்டி குட் பாய். ஏப்பா, ஒரு வேலையே இவனுக்கு ரோப் போட்டாச்சு. வெளில போகலாமா? இப்போ பாருங்களேன், கேட் நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணலாம், அவ்வளோதான், தலைவர் ஓடிடுவார். ஸோ வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, லிட்ரலி ஒரு 2 days மேலே ஆச்சு. ஏன்னா நானும் வீட்டில் இல்லை. ஸோ அதனால இவனை வெளில கூட்டிகிட்டு போக முடியல. நம்ம வந்து நம்மளோட இலக்கை அடைஞ்சாச்சு. எப்போவுமே இதுதான் அவனோட பவுண்ட்ரி. இதுக்கு மேலே அவனை கூட்டிகிட்டும் போகிறது கிடையாது. சரி வா போகலாம் வா. லியோவுக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக 6 வயசோ 5 வயசோ ஆகுது. ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பான். ஆனால் நம்ம வந்து அவனை தொடக்கூடாது. அவர் வந்து நம்ம வந்து நக்கலாம், தொடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம தப்பி தவறி ஐயோ க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி அவனை தொட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. இப்போ இன்னொரு பெரிய டாஸ்க் என்னதுன்னா, இவன் செயினை கழட்டி விட்டான்னு வைங்களேன், இவன் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான், அப்படியே எங்கேயோ சுற்றிட்டு இருப்பான். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் இவன் செயினை வந்து கழட்டி விடணும். லியோ இங்கே பாரடி. ஆஹா, இவன் வந்து அப்பத்துலேருந்து வச்சா அதே தண்ணி அப்படியே தான் இருக்குது. ஃபுட்டு சாப்பிடாமே உக்காண்ட்ருக்கான். சொன்னோன்னே குடிக்கிறான் பாருங்க. டாய் பாய். ஆனால் என்ன தான் தொடுறதுக்கு ஆள் வந்து டேஞ்சரஸாக இருந்தாலும், குட்டி பையன், தங்கமான பிள்ளைங்க, தெரியுது, நீ மூடு. பாய். இப்போ அவன் கழுத்தில் இருக்க செயின் கழட்டணும். நீ எப்படிடா கழட்டுவ, தைரியம் இருந்தால் என்ன வந்து தொடுறா, அந்த மாதிரி உக்காண்ட்ருக்கான். அவ்வளோதான், கழட்டியாச்சு. இப்போ தலையை வந்து ஜாலி தான். இப்போ அப்படியே வந்து குதிச்சான் என் மேலே. சரி அப்போ பாய். சரி போகலாம். பாருங்க, டோர்கிட்ட வந்து நிற்பான். கோச்சிக்கிட்டான், விட்டுட்டு போகிறான்ல. அப்போ பாய்.